குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் பேப்பரில் வந்து கிராஃபிக்கல் மெத்தட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து சால்வ் கிராஃபிக்கலி த ஃபாலோயிங் எல்பிபி வந்து மினிமம் இசட் இஸ் ஈக்குவல் டு 20x1 + 10x2 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x1 + 2x2 <= 40. ரெண்டாவது கன்ஸ்ட்ரைண்ட் வந்து 3x1 + x2 <= 30. அண்ட் மூணாவது கன்ஸ்ட்ரைண்ட் வந்து 4x1 + 3x2 <= 60 அப்படின்ட்டு 3 கன்ஸ்ட்ரைண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணணும். இது யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரைண்ட் நமக்கு என்னது அப்படின்னா வந்து x1 + 2x2 இதை வந்து ஈக்குவாலிட்டி போட்டு எழுதிக்கிடுவோம் அப்படின்ட்டு தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு தெரியும்ல, x1க்கு பதிலாக 0 அப்படின்ட்டு போடணும். ஸோ x1க்கு பதிலாக 0 அப்படின்ட்டு போட்டோன்னா 2x2 = 40 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ அதுலேருந்து x2 = 20 அப்படின்ட்டு எழுதிடலாம். அப்போ இந்த பாயிண்ட் வந்து 0,20 அப்படின்ட்டு கிடைக்கும். சிமிலர்லி ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு பதிலாக 0 அப்படிங்கிறத வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x1 = 40 அப்படின்னே கிடச்சிரும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து 40,0. அப்போ 0,20 40,0 அப்படின்ட்டு கிடைக்குது ஃபஸ்ட்டு லைனை வச்சுக்கிட்டு. ரெண்டாவது லைன் வந்து என்னது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து 3x1 + x2 <= 30 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 3x1 + x2 <= 30 = 30 அப்படின்ட்டு எழுதிக்கிடுவோம். அப்போ இதில் x2க்கு பதிலாக 0 அப்படின்ட்டு போட்டோம் அப்படின்னா 3x1 = 30 அப்படின்ட்டு எழுதுவோம். அப்போ இதுலேருந்து x1 = 10 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ பாயிண்ட் வந்து 10,0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ சிமிலர்லி நெக்ஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா வந்து x2 = 0 அப்படின்ட்டு x1 = 0ன்னு போடுவோம். ஸோ x1 = 0ன்னு போட்டோம் அப்படின்னா x2 = 30 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம 0,30 அப்படின்ட்டு வந்து எழுதிடலாம். ஓகேவா? அது மாதிரி மூணாவது லைன் பார்த்தோம் அப்படின்னா வந்து 4x1 + 3x2 <= 60 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ 4x1 + 3x2 <= 60 வந்து நம்ம = 60 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு x1 = 0 அப்படின்ட்டு போட்டோம் அப்படின்னா 3x2 = 60 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து x2 = 20 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ அப்போ பாயிண்ட்டு வந்து 0,20 அப்படின்ட்டு எழுதலாம். சிமிலர்லி x2 = 0 அப்படின்ட்டு இதில் போட்டோம் அப்படின்னா அப்போ 4x1 = 60 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ x1 என்னதுன்னா 60 / 4. 60 / 4 இஸ் நத்திங் பட் 15. அப்போ பாயிண்ட் வந்து 15,0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி கிடச்சிது அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு லைன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 0,20 40,0 அப்படிங்கிறது. ரெண்டாவது லைன்லேருந்து கிடைக்கக்கூடியது வந்து 0,30 10,0 அப்படிங்கிறது. மூணாவது லைன்லேருந்து கிடைக்கக்கூடியது வந்து 0,20 15,0 அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சு நம்ம கிராஃப் போடணும். ஸோ கிராஃப் போடும்போது என்ன செய்வோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் நம்ம எடுத்துக்கக்கூடியது தான் வந்து பாயிண்ட்ஸு. அப்போ 0 நான் 5 யூனிட்ஸாக வந்து எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு 0,20 10,0 போடணுமா? ஸோ 0,20ங்கிறது வந்து இந்த பாயிண்ட்டு, 10,0ங்கிறது வந்து இந்த பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ லைன் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இப்படி வந்துருக்கணும். ஓகேவா? 0,20 10,0 அப்படின்னா வந்து 0,20 40,0வா? ஓகே. 0,20 அப்படிங்கிற போது அப்போது இந்த பாயிண்ட்டு 40,0 அப்படின்னா இந்த பாயிண்ட்டு. அப்போ லைன் வந்து இப்படி இருக்குது. அப்போ ரைட்டு தான். ஓகேவா? ஸோ இதை மாதிரி ரெண்டாவது எப்படி இருக்குது அப்படின்னா 0,30 10,0 அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இது, ரெண்டாவது வந்து 0,30னும் 0,30னா இது, 10,0னா வந்து இது. ஸோ ரெண்டாவது லைன் வந்து இதை மாதிரி வந்து இருக்கும். ஸோ மூணாவது லைன் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு 0,20யும் 15,0வும் இருக்குது. ஸோ 0,20ங்கிறது வந்து இது,
15,0 அப்படின்னா வந்து இது. ஸோ அப்போ இந்த மூணாவது லைன் வந்து நமக்கு இதை மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபீஸிபிள் ரீஜன் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபீஸிபிள் ரீஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, அடுத்த 2 ஈக்குவேஷன் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ட்டு இருக்குதா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு லைன் ஆக்சுவலாக வந்து இதுவா, இது வந்து ஃபஸ்ட்டு லைனு, அதை மாதிரி இது வந்து நமக்கு செகண்ட் லைனு, அதை மாதிரி இது வந்து நமக்கு தேர்டு லைன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லைனை பொறுத்த வரையில் நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட்டு. ரெண்டாவது ஈக்குவேஷனை பொறுத்த வரையில் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட்டு. மூணாவது ஈக்குவேஷன் நமக்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட்டு. அப்போ நமக்கு ஃபீஸிபிள் ரீஜன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது தான் வந்து ஃபீஸிபிள் ரீஜியன். ஓகேவா? ஸோ இது தான் வந்து நமக்கு ஃபீஸிபிள் ரீஜியன். அப்போ ஃபீஸிபிள் ரீஜியனில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுவாகும், எது ஃபீஸிபிள் ரீஜியன்னா இது தான் வந்து நமக்கு ஃபீஸிபிள் ரீஜியன். ஓகேவா? ஸோ அப்போ ஃபீஸிபிள் ரீஜியனில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு 15,0, 40,0, அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் வந்து இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து எந்த லைன்னா 1,3 அப்படிங்கிற லைனு, இது வந்து 2,3 அப்படிங்கிற லைனு. ஸோ இந்த 2 லைனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா 1,2க்கும் 2,3க்கும் வந்து பார்த்துருப்போம். ஸோ 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னா என்னென்னா 2 ஈக்குவேஷனையும் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ 2 ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா x1 = 4, x2 = 18 அப்படின்ட்டு கிடைக்கும். அடுத்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா x1 = 6, x2 = 12 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன பாயிண்ட்டுங்கிறது நான் சொல்லியிருந்தேன்ல, 0,15, 15, 40,0ங்கிறது ஒரிஜினல் லைனு. அப்புறம் இந்த 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லையும் வந்து லைன் வந்து கவர் ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இந்த 4 பாயிண்டில் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 4 பாயிண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா கிராஃப்லேருந்து ஃபீஸிபிள் ரீஜனை வச்சுட்டு தான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இந்த கிராஃபை பொறுத்தவரையில் இது தான் வந்து ஃபீஸிபிள் ரீஜன். அதனால இந்த 4 பாயிண்ட்டை மட்டும்தான் வந்து நம்ம எடுக்கணும், மிச்ச பாயிண்ட்ஸை எடுக்க தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த 4 பாயிண்ட்டை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற இசட்டில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இசட் வந்து கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்குறாங்களா, மினிமம் இசட் = 20x1 + 10x2 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதில் 20x1 + 10x2ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸுக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் கொஸ்டினில் வந்து மினிமம் இசட் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மினிமம் இசட் அப்படிங்கிற போது இதில் மினிமம் வேல்யூ தான் வந்து நம்ம என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். மினிமம் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 240. ஸோ 240 எதை போடும்போது வந்ததுன்னா 6,12 போடும்போது தான் வந்து 240ங்கிறது வந்துச்சு. அப்போ ஆப்டிமல் சொல்யூஷனுங்கிறது என்னதுன்னா x1 = 6, x2 = 12 with the minimum z is equal to 240. இது மேக்ஸிமம் கிடையாது, மினிமம். ஓகேவா? ஸோ மினிமம் z is equal to 240 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா சால்வ் கிராஃபிக்கலி மேக்ஸ் z is equal to 3x1 + 2x2 subject to the constraints வந்து 2x1 + x2 is less than or equal to 40, x1 + x2 less than or equal to 24, 2x1 + 3x2 less than or equal to 60 அப்படின்ட்டு 3 constraints வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? 2x1 + x2 less than or equal to 40. ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். 2x1 + x2 less than or equal to 40 ஈக்குவல் டு 40 அப்படின்னே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம x1 = 0ன்னு போடும்போது நமக்கு டேரெக்டாகவே x2 = 40 அப்படின்ட்டு கிடச்சிடும். அப்போ பாயிண்ட் வந்து 0,40 அப்படின்ட்டு எழுதிடலாம்.
அதுக்கப்புறம் x2க்கு பதிலாக 0 அப்படின்ட்டு போட்டோம் அப்படின்னா அப்போ 2x1 இஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ x1ஓட வேல்யூ வந்து 40 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 20 அப்படின்ட்டு வரும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து 20,0 அப்படின்ட்டு எழுதுவோம். அப்போ 0,40 20,0 அப்படிங்கிறது வந்து ஒரு லைனை சால்வ் பண்ணால் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸு. இன்னொரு லைன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா x1 + x2 இஸ் ஈக்குவல் டு 24 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது. இதை நம்ம ஈக்குவாலிட்டி போட்டு எழுதிக்கலாம். ஸோ இதில் x1 வந்து 0 அப்படின்ட்டு போட்டோன்னா x2ஓட வேல்யூ வந்து 24 அப்படின்ட்டு கிடைக்கும். x2க்கு வந்து 0 அப்படின்ட்டு போட்டோன்னா x1ஓட வேல்யூ வந்து 24 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ பாயிண்ட்ஸ் வந்து 0,24 அண்ட் 24,0 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூஸ். ஓகேவா? ஸோ மூணாவது ஈக்குவேஷன் வந்து 2x1 + 3x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ 2x1 + 3x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60 அப்படின்ட்டு இருக்கா. இதை வந்து நம்ம ஈக்குவாலிட்டி போட்டு எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா x1 = 0 அப்படின்ட்டு போடணும். x1 = 0ன்னு போட்டால் 3x2 இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்ட்டு கிடைக்கும். 3x2 = 60னா x2ஓட வேல்யூ வந்து 60 டிவைடட் பை 3 வந்து 20 அப்படின்ட்டு வரும். அப்போ பாயிண்ட் வந்து 0,20 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்புறம் இதே ஈக்குவேஷன்லேயே என்ன செய்யணும்னா x2 = 0ன்னு போடணும். x2 = 0ன்னு போட்டால் 2x1 = 60 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ x1ஓட ஆன்சர் வந்து 60 டிவைடட் பை 2 வந்து 30 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ பாயிண்ட் வந்து 30,0 அப்படின்ட்டு வந்து எழுதிக்கலாம். 0,20 30,0ங்கிறது தான் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் 0,20 40 20,0 அப்படின்ட்டு கிடைக்குது. செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோன்னா 0,24 24,0 அப்படின்ட்டு கிடைக்குது. தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோன்னா 0,20 அண்ட் 30,0 அப்படின்ட்டு கிடைக்குது. ஸோ அப்போ இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய 6 பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு வழக்கம் போல் நம்ம கிராஃப் வரையணும். ஸோ கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா நான் பாயிண்ட்ஸ் வந்து இங்கேயும் 5 யூனிட்ஸாக தான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லைனை பொறுத்த வரையில் நமக்கு வந்து 0,40ங்கிறதும் 20,0ங்கிறதும் தான் வந்து ஃபஸ்ட்டு லைனை பொறுத்த வரையில் கிடச்சிது. ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சுருவோம்னா இதை தான் வந்து என்ன ஃபஸ்ட்டு லைனாக வந்து வச்சுக்கிட போகிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது லைனை பொறுத்த வரையில் 0,24 அதாவது 25க்கு முன்னாடி பாயிண்ட்டு இது வந்து 24,0. அதை மாதிரி இந்த பாயிண்ட் வந்து 0,24 25க்கு முந்தின லைன். ஸோ இது ரெண்டும் தான் சேர்ந்தது 1. அப்போ இதுக்கு லைனை வந்து நம்ம இப்படி வரைஞ்சிடலாம். ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு ரெண்டாவது லைனு. ஸோ மூணாவது லைன் பார்த்தோம் அப்படின்னா இந்த 0,20 அப்படிங்கிறதும் இங்கே உள்ள 30,0 அப்படிங்கிறதும் தான் மூணாவதுக்கு கிடச்சிது. ஸோ மூணாவதை வந்து நம்ம எப்படி வரைஞ்சிடலாம் அப்படின்னா இப்படி வரைஞ்சிடலாம். ஸோ இதில் வந்து கன்ஸ்டன்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மூணுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்டன்ட். ஸோ இதுவும் இப்படி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ இதுவும் வந்து இப்படி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் வந்து இதுவும் வந்து இப்படி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா? ஸோ எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற போது உங்களுக்கு இதுதான் வந்து ஃபீஸிபிள் ரீஜியனாக வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபீஸிபிள் ரீஜியன். ஸோ ஃபீஸிபிள் ரீஜியனில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் இருக்குது, அது தவிர இந்த பாயிண்ட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு லைன் என்னது? இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைனு. ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு ரெண்டாவது லைனு, இது வந்து மூணாவது லைனு. அப்போ இந்த பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு எந்த ரெண்டு லைனும் சேர்ந்து வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனும் செகண்ட் லைனும் சேர்ந்து வருது. ஓகேவா? அதை மாதிரி இந்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் லைனும் தேர்டு லைனும் வந்து சேர்ந்து வருது. அப்போ 0,0 0,20 20,0 இந்த 3 பாயிண்ட்ஸு தவிர ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும், செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணணும்.
ஓகேவா. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியிருப்போம். x1 = 16, x2 = 8 அப்படின்ட்டு கிடைக்கும். அடுத்து ஃபஸ்ட்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 15ம் 10ம் வந்து கிடச்சிருக்கும். ஓகேவா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் சால்வ் பண்ணியிருக்குது. இது ஃபஸ்ட்டும் தேர்டும் ஆக்சுவலாக சால்வ் பண்ணக்கூடாது, செகண்டும் தேர்டும் தான் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 + 12 கிடைக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். 2 × 12 போட்டோன்னா 24, 3 × 12 போட்டோன்னா 36, 36 + 24 = 60 அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு 12, 12 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு செகண்ட் ஈக்குவேஷனுக்கு சால்வ் பண்ணால் 16, 8 வந்து கிடைக்கும். ஸோ அந்த 4 பாயிண்ட்ஸ்லேயும் வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா வந்து மேக்ஸ் செட் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இதில் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 16, இது வந்து 0, 260 கிடையாது. ஓகேவா. 0,0 தானே பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 0,0ன்னு போடும்போது 0 தான் வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதில் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 64 அப்படிங்கிறது தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குது. ஸோ இது வந்து 16,8ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் இந்த 64 அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்குது. தேர்ஃபோர் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் Z வந்து 64 வித் x1 = 16 அண்ட் x2 = 8. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா சால்வ் கிராஃபிக்கலி மேக்ஸ் Z is equal to 5x1 + 7x2 subject to the constraints x1 + x2 less than or equal to 4 and 3x1 + 8x2 less than or equal to 24, 10x1 + 7x2 less than or equal to 35. இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது கொடுத்துருக்காங்கன்னா x1 + x2 less than or equal to 4 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் நீங்கள் x2க்கு பதிலாக 0ன்னு போட்டிங்கன்னா பாயிண்ட் வந்து 4,0ன்னு கிடைக்கும். x1க்கு பதிலாக 0ன்னு போட்டோன்னா பாயிண்ட் வந்து 0,4 அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லைன்லேருந்து 0,4, 4,0 அப்படின்ட்டு கிடைக்கிது. ரெண்டாவது லைன் என்னது இருக்குது அப்படின்னா 3x1 + 8x2 = 24 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போது 3x1 + 8x2 = 24 அப்படின்ட்டு எழுதணும் அப்படின்னா x1க்கு பதிலாக 0 அப்படின்ட்டு போடும்போது 8x2 = 24 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து x2 = 3 அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ பாயிண்ட் வந்து 0,3. நெக்ஸ்ட் இதை மாதிரி x2 = 0 அப்படின்ட்டு போட்டோன்னா 3x1 = 24 அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ டிவைட் பண்ணும்போது x1 = 8ன்னு கிடைக்கும். அப்போ பாயிண்ட் வந்து 8,0. அப்போ ரெண்டாவது லைன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது 8,0 அண்டு 0,3 அப்படிங்கிறது. ஸோ அதை தான் வந்து நம்ம ரெண்டாவது லைனில் எழுதியிருப்போம். மூணாவது லைன் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 10x1 + 7x2 less than or equal to 35 அப்படின்ட்டு இருக்குதா. அப்போது 10x1 + 7x2 less than or equal to 35 அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நம்ம x1க்கு பதிலாக 0 அப்படிங்கிறத வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 7x2 = 35 அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். அப்போ இதுலேருந்து x2 = 35/7 = 5 அப்படின்ட்டு வரும். அப்போ பாயிண்ட் வந்து 0,5. சிமிலர்லி வந்து x2க்கு பதிலாக 0 அப்படின்ட்டு போடும்போது 10x1 = 35 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ x1 வந்து 35/10னா 3.5. அப்போ பாயிண்ட் வந்து 3.5,0 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ மூணாவது லைன்லேருந்து கிடைக்கக்கூடியது 0,5 அண்டு 3.5,0 அப்படிங்கிறது. ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 2 லைன்லேருந்து 0,4, 4,0 இருக்குது. அடுத்த 2 லைன்லேருந்து 0,3, 8,0 இருக்குது. அதுக்கு அடுத்த 2 லைன்லேருந்து 0,5, 3.5,0 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா. ஸோ அதை வச்சுட்டு நம்ம லைன் வரையணும். ஸோ லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இங்கே வந்து 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட்ஸ்னே நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஏன்னா வேல்யூஸ் எல்லாமே இந்த ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லைன்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து என்னது அப்படின்னா வந்து 4,0வும் 0,4ங்கிற பாயிண்ட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு லைன்லேருந்து கிடச்சிது. அப்போ இந்த லைனை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த லைன் தான் வந்து உங்களுக்கு முதல் லைன்.
ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது லைனில் வந்து 0,3 அப்படிங்கிற 3,0 அப்படிங்கிறதும் 8,0 அப்படிங்கிறதும் 0,3ங்கிறதும் தான் வந்து ரெண்டாவது லைன்லேருந்து கிடச்சிருக்கக்கூடியது. அப்போ இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா ரெண்டாவது லைனாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் மூணாவது லைனில் வந்து 3.5,0வும் 5,0வும் வந்து நமக்கு கிடச்சிது. அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம லைனை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு தேர்டு லைன். ஸோ மூணுமே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு ஃபீஸிபிள் ரீஜியன் இதுதான் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபீஸிபிள் ரீஜனாக வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இதில் என்ன சொல்லியிருந்தோம், 8,0வும் இதுதான் வந்து நமக்கு ரெண்டாவது லைன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து உங்களுக்கு முதல் லைனு, அதுக்கப்புறம் இது வந்து மூணாவது லைன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோமா. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நமக்கு ஆஸ் யூஷுவல் இது கிடைக்குது, 0,3 கிடைக்குது, 3.5,0 தான் கிடைக்கும், 4,0 கிடைக்காது. ஃபீஸிபிள் ரீஜனில் 3.5,0ங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது இது எந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபீஸிபிள் ரீஜன்ஸில் இந்த வேல்யூஸ்லாம் வந்து இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டையும் தேர்டையும் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். சிமிலர்லி ஃபஸ்ட்டையும் செகண்டையும் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சால்வ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டையும் செகண்டையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு 1.6ம் 2.4ம் கிடைக்குது. ஃபஸ்ட்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணும்போது 2.3யும் 1.7ம் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொடுத்துருக்குற இசட்டில் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இங்கேயும் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட் தான் வந்து சொல்யூஷன். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட் வந்து 24.8. இது எதுக்கு கரஸ்பாண்டிங்காக கிடைக்குதுன்னா 1.6க்கும் 2.4க்கும் கரஸ்பாண்டிங்காக கிடைக்குது. அப்போது ஆப்டிமல் சொல்யூஷன் என்னது அப்படின்னா x1 ஈக்குவல் டு 1.6, x2 ஈக்குவல் டு 2.4 அண்ட் மேக்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 24.8. ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். ஓகேவா. ஸோ அப்போது இந்த 3 ப்ராப்ளம் வந்து இந்த கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து இந்த வீடியோவில் பாருங்கள். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.